கிருட்டா அவர்கள் கப்பலோட்டிய தமிழர் வ.உ.சி. அவர்களை பற்றி பேச வருகிறார். அவர் பெயரை நினைத்தால் வீரம் வரும், அவர் தியாகம் நினைத்தால் கண்ணீர் வரும். கப்பலோட்டிய கட்டுமரம் வீரத்தமிழன் வ.உ. சிதம்பரம். கப்பலோட்டிய தமிழர் வ.உ. சிதம்பரம் பற்றி பேச வருகிறார் ஜாஸ்மின் கிருட்டா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். கப்பலோட்டிய தமிழன் என்ற பெயரில் பேச்சு அளிக்கப் போகிறேன். இந்திய விடுதலை போராட்டத்தில் தலை சிறந்த பெயராக அறியப்படுபவர் கப்பலோட்டிய தமிழ் என்று பெருமையோடு அழைக்கப்படுபவர் வ.உ.சி. இவர் ஒட்டப்பிடாரத்தில் 1872 ஆண்டு செப்டம்பர் 5ஆம் தேதி பிறந்தார். இவரது தந்தை பெயர் உலகநாதர், தாயார் பெயர் பரமாயி அம்மா ஆவார். இவர் இயற்பெயர் வள்ளிநாயகம் செம்பரம், உலகநாதர் செம்பரம் இல்லை. இவர் தேசத்தின் தேசபக்தி தேசிய கீதத்திற்கு வந்தே மாதரம் சரணமில்லை என்று பெயரை மாற்றி தனது தேசபக்தியை காட்டுகிறது. ஆங்கிலேயர் பிரிவிலிருந்து விடுபடவும் தன் மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதற்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். ஆங்கிலேயருக்கு சவால் விடும் விதமாக ஐரோப்பா நாட்டுக்கு சென்று அங்கிருந்து பல பெரிய கப்பல்களையும் தன் சொத்துகளையும் வாங்கினார். இதனால் இவரை பெருமையோடு கப்பலோட்டிய தமிழர் என்று அழைக்கப்பட்டார். ஆங்கிலேயர் அரசாங்கத்துக்கு எதிராக குரல்கொடுத்த போது தேச துரோகி என்று சிறையில் அடைக்கப்பட்டார். இவர் பல கொடுமைகளை சிறையில் அனுபவித்து மாதலுக்கு பல கொடுமைகளையும் அனுபவித்தார். வ.உ.சி. சிதம்பரம் என்பவர் என்ற மாபெரும் மகத்தான மனிதர் நம்மை விட்டு பிரிந்தாலும் இன்னும் வாங்காமல், அவரது புகழ் இன்னும் வாங்காமல் இன்னும் பெருமையோடு இருப்பதை பெருமை கொள்வோம். நன்றி.